தூரத்தில் நடந்த ஒரு போர். ஆனா அதன் தாக்கம் இந்த சிறிய வீட்டுக்கே வந்துச்சு. ஒரு சாதாரண குடும்பம், ஒரு காலியான கேஸ் சிலிண்டர், சமைக்க முடியாத ஒரு மனைவி. ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஆட்டோ டிரைவர் தனது மனைவி கவிதா மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது. ஒரு நாள் காலை கவிதா சமையல் செய்ய கேஸ் அடுப்பை எரிய வைத்தாள். கவிதா சமைத்துக் கொண்டிருந்தபோது பூஸ், அடுப்பு எரியவில்லை. கேஸ் சிலிண்டர் காலியாகிவிட்டது. பிள்ளைகள் பசியோடு இருந்தார்கள். கவிதா என்ன செய்வது என்று குழம்பினாள். ரவி கேஸ் ஆபீஸுக்கு ஃபோன் செய்தான். நோ ரெஸ்பான்ஸ். இல்லை. ரவி உடனே அருகிலுள்ள கேஸ் ஏஜென்சிக்கு போனான். அங்கே பெரிய வரிசை. அவன் கேட்டான், அண்ணா, எதுக்கு இவ்வளவு கூட்டம்? ஏஜென்சி ஊழியர் சொன்னான், இப்போ வெளிநாட்டில் போர் சூழ்நிலை, அதனால் கேஸ் சப்ளை குறைஞ்சிருக்கு, எல்லாரும் வாங்க வர்றாங்க. ரவி மனம் உடைந்தது. வீட்டில் குழந்தைகள் பசியுடன் காத்திருந்தனர். அவன் காலியான சிலிண்டரை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். கவிதா அமைதியாக ஒரு முடிவு செய்தாள். அவள் வீட்டின் பின்புறம் இருந்த பழைய மண் அடுப்பை சுத்தம் செய்தாள். கட்டைகள் வைத்து தீ ஏற்றினாள். அந்த நாள் சமைத்த உணவு அவர்களின் வீட்டில் மட்டுமில்ல, அருகிலிருந்த 2 வீடுகளுக்கும் போனது. ஏனென்றால் அந்த வீடுகளிலும் கேஸ் இல்லை. கவிதா சிரித்துக்கொண்டே சொன்னாள், கேஸ் இல்லன்னா வாழ்க்கை நின்று போகாது, நாம வேற வழி தேடணும். அந்த நாள் முதல் அவர்கள் வீட்டின் மண் அடுப்பு அந்த தெருவின் ஒற்றுமையின் அடையாளமானது. சில நாட்களில் கேஸ் சப்ளை திரும்ப வந்தது. ஒரு நாட்டில் போர் வெடித்தால் அதன் தாக்கம், விலைவாசி ஏற்றம், கேஸ்னு நம்ம வீட்டை பாதிக்கும்னு நினைப்பவங்க லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.